இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. இதோ மனிதர்கள், எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே கண்களை மூடி, செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சத்தமா, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, தேவ பிள்ளைகளுடைய சத்தம் உயரட்டும். இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சத்தமா, உமக்கு சிங்காசனம் அமைத்தி, வாய்களை திறந்து எல்லா பிள்ளைகளும் எஸ் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். வாய்களை திறந்து சத்தமாய், மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் கேளுங்க, எஸ், ஒரு ஜெபமாய் கேட்போம். எங்களோடு வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலா
எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க வந்தால் போதுமப்பா, நீங்க வாங்க. சர்வ வல்லவரே நீங்க வாங்க. ஆமென், ஆமென். வாசம் செய்யும் எங்கள் மத்தியில். ஓ glory. ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும். ஆமென். Yes. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. Yes. நம்மை நிரப்புகிறது, நம்மை நிரப்புகிறது தேவ பிரசன்னம். Yes. ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை இங்கு அசைவாட செய்கிறார். ஆலயத்தின் உள்ளால் அசைவாட செய்கிறார். அனுபவிங்க முழு உள்ளத்தோடு. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில். ஆமென். ஓ glory, glory, glory. மகிமை, 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 மகிமையின் மேகம் இப்பொழுதே எங்களை மூடட்டும் ஐயா. தேவாலயத்தை மூடட்டும். உங்க பிரசன்னத்தின் மகிமை எங்களை மூடட்டும் அப்பா. எங்களை நாங்கள் அதற்கு உள்ளில் மறைக்கிறோம். உம்முடைய மகிமைக்கு உள்ளில், ஓ உம்முடைய பிரசன்னத்துக்கு உள்ளில் எங்களை நாங்கள் புதைக்கிறோம். எங்களை நாங்கள் மறைக்கிறோம் அப்பா. எஸ், முற்றிலுமாய், முற்றிலுமாய் எங்கள் மாம்ச சிந்தைகள் ஒளியட்டும். எங்கள் மாம்ச எண்ணங்கள் ஒளியட்டும். எஸ், தேவ பிரசன்னத்துக்குள் எங்களை முற்றிலுமாய் எங்களை மறைக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னத்துக்குள் மறைக்கிறோம். கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் அப்பா உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். நல்ல கரங்களை தட்டி தேவ பிரசன்னத்துக்காய், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்திற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே. எங்கோர் நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோர் நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
தேற்றுவி சமூகத்தாலே நடத்துவி வார்த்தையாலே தேற்றுவி சமூகத்தாலே நடத்துவி எங்கோ நிரந்த துணையாளரே சந்தோஷமாய் எங்கோ நிரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே நம்பிக்கையோடு சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர் சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர் சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர் சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர் பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே சொல்லுங்க பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே எங்கோ நிரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே எங்கோ நிரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே சொல்லுங்க ஆவியானவரே ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே என்னை கேட்பவரே நம்பிக்கையோடு பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே அவர் என்னை காண்கிற தெய்வம் எஸ் ஆமென் ஆமென் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் நீரனோடு உண்டு இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் நீரனோடு உண்டு வார்த்தையாலே தேற்றுவி ஆமென் ஓ வார்த்தையாலே தேற்றுவி சமூகத்தாலே நடத்துவி எங்கோ நிரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே எங்கோ நிரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே
ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஓ சிம்சோன், ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்தவன் தாகத்தால் வறண்டு தவிக்கும் போது சொல்லுகிறான், ஓ பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்த நான் ஒரு தாகத்தினாலாவது, ஓ தாகத்தினாலா நான் வறண்டு போய் நான் செத்து போக வேண்டும் ஆண்டவரே என்று கதறும் போது ஆண்டவர் அவன் அருகிலே ஒரு துறவை காண்பிக்கிறார், ஒரு ஊற்றை காண்பிக்கிறார். அதிலிருந்து நீர் புறப்பட்டது. ஓ என் அன்பு தேவ பிள்ளையே, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது சொன்னது போல, மரண பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் துர்ச்சன பிரவாகங்கள் உன்னை சூழ்ந்தாலும் ஒன்றை மறக்காதே, உன் தேவன் உன் அருகில், ஓ அவர் கூட இருந்து உனக்கான வழிகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய வழிகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை, உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அவர் உனக்காய் புதிய வழிகளை பக்கத்திலே உன் அருகிலே வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் சிம்சோனை அன்று காப்பாற்றியது போல, அன்பு தேவ பிள்ளையே, நமக்காகவும் ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை நமக்காய் தந்து நம்மை வழி நடத்தும்படியாய் நம்மோடு கூட இருந்து, ஓ நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். அவர் என் கக்கூர், என்னுடைய துணையாளர் அவர். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం, యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం. పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం. ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు, సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు, నన్ను రక్షింప నరరూప పెట్టాడు, నన్ను రక్షింప నరరూప పెట్టాడు. సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు, సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు, నన్ను రక్షింప నరరూప పెట్టాడు, నన్ను రక్షింప నరరూప పెట్టాడు. ఆశిల్ల మోసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు, ఆశిల్ల మోసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు. ఓ సల్లాని దేవుడు, నా సక్కాని దేవుడు, సల్లాని దేవుడు, నా సక్కాని దేవుడు. ఆశిల్ల మోసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు, ఆశిల్ల మోసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు. ఓ సల్లాని దేవుడు, నా సక్కాని దేవుడు, సల్లాని దేవుడు, నా సక్కాని దేవుడు. యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం, జీవనదాత సదకోడి స్తోత్రం. ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. పిలిచినాడు నీవే నా సొత్తన్నాడు, పిలిచినాడు
నిలదిగినాడు. ఓ నాసేరతి చిలను జీవంద చేశాడు. యేసు రక్షగా సదకోడి స్తోత్రం. జీవనదాత సదకోడి స్తోత్రం. పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. ఓ 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 పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. లలలా బూరి గలలా రిగలలా లిలలా ಊರಗಲಲಲಲಿಲಲ್ಲ ಬೂರಿ ಲಲಲಲಲಿಲಲ್ಲ. எல்லா கரங்களும் தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அந்நிய பாஷை வரப்பட்ட பிள்ளைங்க அந்நிய பாஷைகள்ல ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிக்கலாம், துதிக்கலாம். அவர் நல்லவர். அவர் நம்மை நாசமான குழியிலிருந்து, நாசமான நம்முடைய ஜீவியத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து, நம்மை வேறு பிரித்து தூக்கி எடுத்த தெய்வம். நல்ல கரங்களை தட்டி நன்றியோடு ஆண்டவரே எங்கள் இரட்சகரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நான் நம்பும் கன்மலை, நான் நம்பும் தேவன், நான் நம்பும் அடைக்கலமே. நான் நம்பும் கன்மலை, நான் நம்பும் தேவன், நான் நம்பும் அடைக்கலமே. நான் உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. நான் உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. நான் நம்பும் கேடகமும் மறைவிடமே. நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. நான் நம்பும் நான் நம்பும் கன்மலை, நான் நம்பும் தேவன், நான் நம்பும் அடைக்கலமே. நான் நம்பும் கன்மலை, நான் நம்பும் தேவன், நான் நம்பும் அடைக்கலமே. சூழ்நிலைகள் வாய்த்தாலும் வாய்க்காமலே போனாலும், சூழ்நிலைகள் வாய்த்தாலும் வாய்க்காமலே போனாலும், நான் நம்பும் யாவரும் எனக்கு எதிராய் நின்றால், நான் நம்புகின்ற யாவரும் எனக்கு எதிராய் நின்றாலும், இயேசு என்னோடு இருக்கின்றார். என் தேவை நான் அறிந்திடுவார். இயேசு என்னோடு இருக்கின்றார், அறிந்திடுவார். துவக்கினவர் நடத்திடுவார், சொன்னதை செய்திடுவார். துவக்கினவர் நடத்திடுவார், சொன்னதை செய்திடுவார். நான் உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. நான் உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும்
செய். கர்த்தர் என்னோடு இருப்பதால் நம்புகின்ற யாவையும் கர்த்தர் எனக்காய் செய்திடும். நான் நம்புகின்ற யாவையும் கர்த்தர் எனக்காய் செய்திடுவார். இதுவரை என்னை நடத்தினவர் இனியும் என்னை நடத்திடுவார். இனியும் நடத்தினவர் இனியும் என்னை நடத்திடுவார். இறுதி வரை உம்மைத்தான் உறுதிய நம்பிடுவேன். இறுதி வரை உம்மைத்தான் உறுதிய நம்பிடுவேன். நான் உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் நம்பும் மறைவிடமே. நான் உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. நான் நம்பும் கண்மலை. நான் நம்பும் கேள்வன். நான் நம்பும் அடைக்கலமே. நான் நம்பும் கண்மலை. நான் நம்பும் தேவன். நான் நம்பும் அடைக்கலமே. நான் உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் நம்பும் கேடகம் மறைவிடமே. உதவிக்காய் கதறினே. அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன். உதவிக்காய் கதறினே. அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன். பெரியவனாக்கினேன். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினேன். பெரியவனாக்கினேன். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே.
முறை கூட அப்படியே கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. எங்கள் ஆயுள் முடியும் வரை அப்பா உம்மை தொழுதிடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். உம் நாமம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் நாயகனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற இந்த இடத்திலும் ஆண்டவரே, துக்கத்தோடும் வேதனையோடும் ஆண்டவரே, வாழ்க்கையில் பாரத்தோடு நிற்பவர்கள் யாராவது இருந்தால் என் தேவனுடைய கரம் அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நிற்கிற பிள்ளைகளாயிருந்தாலும் இயேசு எங்களோடு இருக்கிறீரப்பா. இயேசு எங்களோடு இருக்கிறீர். என் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். இயேசு எங்களோடு இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவங்க வாழ்வில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டத்தின் மத்தியில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை ஆராதித்த பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் வெட்கப்பட ஒரு நாளும் நீர் அனுமதிக்க மாட்டீர். பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவக்கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். அற்புதம் அடையாளங்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் காண்பார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம். ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో கர்த்தர் உன்னை உயர்த்த உன்னுடைய திறமை அவருக்கு வேண்டாம். కర్తర్ నిన్ను పెరిగించేదానికి నీ టాలెంట్ అతనికి కావాల్సి లేదు. ஆமென், ఆమేన్. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த దేవుడు నిన్ను ఆశీర్వదించి పెరిగించేదానికి உன்னுடைய திறமை அவருக்கு வேண்டாம். నీ టాలెంట్ అతనికి కావాల్సి లేదు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஆமென். ఆమేన్. நம்ம பயங்கர திறமைசாலிகள். మనము నిండా టాలెంట్లు. ஆமென், ఆమేన్. இந்த உலகத்துல ஒரு ப்ரமோஷன் உனக்கு வரணும்னா உன் திறமையை பார்த்து தான் உனக்கு ப்ரமோஷன். ఈ లోకంలో నీకు ఒక ప్రమోషన్ పనిలో కావాలంటే నీకు ఎంత టాలెంట్ ఉండాయని దాంట్లోనే ఉండాయి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. உனக்கு திறமை இல்லைன்னா నీకు టాలెంట్ లేదంటే కార్పొరేట్ல ஒரு பாலிசி உண்டு. కార్పొరేట్ లో ఒక పని ఉంది, PIP, PIP అని. ஆமென், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான், ப்ரோக்ராம் பிளான். ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. தூக்கி அதுல போட்டுருவான். దాంట్లో ఎత్తేస్తాడు. 3 மாசம் பார்ப்பான். 3 నెలలు చూస్తాడు. அப்படியும் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா, అప్పుడు నువ్వు పర్ఫార్మెన్స్ చూపించలేదంటే, உன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா, నీ టాలెంట్ సరిలేదంటే கம்பெனிக்கு எல்லா அத்தாரிட்டியும் உண்டு உன்னை டிஸ்கண்டினியூ பண்ண, டெர்மினேட் பண்ண. కంపెనీలో నిన్ను పని విడిచి ఎత్తేదానికి వాళ్ళకి అథారిటీ ఉంటాయి. వితౌట్ సాలరీ, వితౌట్ సాలరీలో. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப திறமை இருந்தாதான் உலகத்துல விலை. అప్పుడు టాలెంట్ ఉంటేదా లోకంలో మనకు బెల. ஆனா திறமை இல்லாமல் விலை பெறுகிற ஒரே இடம் அப்பா வீடு மட்டும்தான். టాలెంట్ లేకుండా మనకు దేవుడిచ్చే సమాధానం ఇక్కడ దేవుని సముఖమే. அப்பா கிட்ட மட்டும்தான் நமக்கு திறமை இல்லாட்டியும் நமக்கு ஒரு விலை கொடுத்து நம்மை உயர்த்த என் தேவனால் மட்டுமே நம்ம முடியும். మన నాన్న మాత్రమే మనకు టాలెంట్ లేతేనో మనల్ని లేపి మనల్ని నిలబెట్టేదానికి ఆత నుంచి అవుతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவர் நம்முடைய திறமையை பார்த்து நம்மை உயர்த்துபவர் அல்ல. ఆతన మనల్ని టాలెంట్ పెట్టి చూసేది కాదు, நம்முடைய நம்பிக்கையை பார்த்து உயர்த்துகிறவர். ఆతన మన విశ్వాసాన్ని పట్టే చూస్తాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவருக்கு உன்னுடைய திறமை வேண்டாம், ఆతనికి టాలెంట్ కావాలి, ஆனால் அவருக்கு உன்னுடைய நம்பிக்கை வேண்டும். అవుతే ఆతనికి నీకు విశ్వాసం కావాలి. ఆతనికి ஆமென். ఆమేన్. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, அவருக்கு உன் திறமை வேண்டாம், ఆతనికి టాలెంట్ వద్దు. அவர் உன்னை உயர்த்தணும்னா ఆతను నిన్ను పెరిగించాలంటే உன் திறமை தேவையில்லை, నీ కాదు, அவருடைய ఆతన காருண்யம், அவருடைய கிருபை ఆతని కృప உயர்த்தும். పెరిగించును. ஆனா நீ நம்பணும். అవుతే నువ్వు విశ్వాసించాలా.
ஆமென் ஆமென் அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. பாருங்க, திறமையை பார்க்காமல் உயர்த்துகிற ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு நபர்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. మన దీని పెట్టి పెరిగించేది కాకుండా ఆతన మనల్ని విశ్వాసించి మనల్ని లేపేది ఆ ఒకే దేవుడుదా. அவர் வேதத்துல எங்கு பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவர் யாரிடமாவது உனக்கு என்ன திறமை இருக்கு என்று கேட்டதை. బైబిల్లో ఎక్కడనూ చూడండి దేవుడు నీకు ఏది టాలెంట్ ఉండాయని అడిగిన జాగా లేదు. ஏன்னா ఎలాంటే அவருக்கு தெரியும் நீ மண்ணுதான். ఆతనికి తెలుసును నువ్వు మన్ను అనేసి. ஆமென் ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவருக்கு தெரியும் ఆతనికి తెలుసును நீ மண்ணுதான். నువ్వు మన్నుదానే. காற்றடிக்கப்பட்ட பலூன், గాలి కొట్టిన బలూను சின்ன ஒரு ஊசி போதும் చిన్నదిగా ఒక సూది సాలు ஃபீஸ புடுங்கிறதுக்கு. నీ ఫీజు పోయేదానికి. ஆமென் ఆమేన్. ஆனா என்ன அகந்த, ఎంత అహంకారమో, ஆமென் ఆమేన్, என்ன அகந்த, ఎంత కష్టమో, என்ன கர்வம், ఎంత గర్వాలు, ஆமா என்ன பெருமை. ఎంత ఎమ్మలు. நான் கோல்டு மெடலிஸ்ட், నే గోల్డ్ మెడలిస్ట్, எனக்கு எல்லா புத்தி உண்டு, నాకు అన్ని బుద్ధి என் ఉంటాయి, திறமையால் உயர்ந்த నా టాలెంట్ల పెరుగుతిని. ஒண்ணும் இல்ல. ఏమీ లేదు. ஆண்டவர் காத்த உள்ள போறத வெளியே விடாம இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. దేవుడు లోపల పోయే గాలిని బయట ఎత్తితే చాలు. இல்ல நீ வெளியில விட்டதுக்கு அப்புறம் இழுக்கிறதுக்கு காத்து இல்லைன்னாலும் முடிஞ்சு போச்சு. నువ్వు బయట విడిచేదని బయట లోపల ఇడ్చేది లేదంటేనే పోయింది. எல்லாம் நம் தேவன் கரத்தில். అన్ని మన దేవుడు ఇచ్చేది. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ என் திறமையை பார்க்காமல் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தெய்வம் என்றால் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. మన టాలెంట్ పెట్టి మనల్ని పెరిగించలేకుండా మనల్ని దేవుడుదా మనల్ని పెరిగిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எரேமியாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் ఎరేమియా పుస్తకము 39వ అధికారము 15 வாசிக்க கேட்கலாம். 15 నుంచి చదువుతాము. இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்றவங்க பண்ணிக்கோங்க. நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் போதும். ஆமென். இங்க யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? ఇక్కడ ఎవరిని గురించి దేవుడు చెప్తాడు? எரேமியாவை குறித்து அல்ல. ఎరేమియాని గురించి లేదు. எரேமியா தீர்க்கதரிசி, ఆతన ప్రవాది. அந்த தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேல் ஜனத்தை குறித்த பாரம் இருந்தது. ఆతనికి ఇశ్రాయేల్ జనాల్ని గురించి భారాలు ఉన్నింది. வேத பண்டிதர்கள் எரேமியாவை குறித்து சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார்கள், அவர் கண்ணீரின் தீர்க்கதரிசி. శాస్త్రులు చెప్తారు ఆతన కన్నీర్లు ఉడిసే ఒక ప్రవాదిని. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா உங்களை விட மிஞ்சின கண்ணீர் வடிப்பார். అయితే మీకన్నా అధికంగా ఆతన కన్నీర్లు ఉడుస్తాడు. ஆமென். ఆమేన్. அவர் புத்தகம் வாசித்தீங்கன்னா தெரியும், அவர் அழுகதான் அவர் வாழ்க்கை. ఆతన పుస్తకం చదివితే తెలుసున ఆతన జీవితం అనేది ఏడుపే. நமக்காக மீன் வாங்க காசு இல்லைன்னு இல்ல அழுறது. మనకు మీన్లు చేపలు కావాలనే దానికి కాదు நமக்காக ஒரு சுடிதார் எனக்கு எடுத்து தரலன்னு இல்ல அழுறது. నాకు బట్టలు ఎత్తిలేదని కాదు ఏడ్చేది. நமக்கு கையில காசு இல்லைங்கிறதுக்காக இல்ல அழுறது. మనకు సైల డబ్బులు లేదనేది కాదు ఏడ్చేది. அவருடைய அழுகை யூத ஜனத்தை குறித்த பாரம். ఆతన ఏడుపు అనేది యూద జనాల్ని గురించి అదే ఒక భారము. ஆமென் ఆమేన్. அழுகையின் தீர்க்கதரிசி, ఏడుపు అనే ఒక ప్రవాది. ஆனால் இந்த அழுகையின் தீர்க்கதரிசியில் இருந்து வருகிற வார்த்தை, ఈ ఏడుపు అనే ప్రవాది నుంచి వచ్చే మాట, தன்னுடைய ஜனத்துக்காய் கொடுத்து கொண்டிருந்தார். దేవుడు తన జనాల కోసం ఇస్తా ఉన్నాడు. முதல் முறையாய் ఫస్ట్ బారి ஒரு எத்தியோப்பியனுக்காய் தேவனுடைய வார்த்தை வருகிறது. ఒక ఎథియోపియన్ కోసం తన నోట్ల నుంచి ఒక మాట వస్తాయి. எத்தியோப்பியன் என்றால் ఎథియోపియన్ అంటే அந்நிய ஜாதி, వేరు జాతీయుడు, தேவனை அறியாத ஜனம், దేవుణ్ణి తెలియనోళ్ళు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. யூத ஜனமோ இஸ்ரவேல் ஜனமோ அல்ல. యూద జనాలు ఇశ్రాయేల్ జనాలు కాదు. இவன் யார் என்றால் వీడు ఎవరంటే அந்த அரண்மனையில் வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன். రాజాకు పనులు చేసే ఒక పని మంచివాడు. ஆமென் ఆమేన్. யூத ராஜாவாகிய యూద రాజా అయినోడు. சிதேக்கியா அரசாளும் போது సిరేకియా ఆ రాజ పరిపాలన చేసినప్పుడు அந்த சிதேக்கியாவுடைய அரண்மனையிலே வேலை பார்க்கிற ஒரு எத்தியோப்பியன். సినేకియా మంచిదే ఆ రాజా దగ్గర పని చేసే అనేవాడు ఒక ఎథియోపియన్.
ఆమేన్. ఆమేన్. ఇశ్రాయేలు యూదను అల్ల. ఇశ్రాయేలు యూదలో ఉండేవాడు కాదు. ஆனால் అవుతే அவனுக்காய் தேவ வார்த்தை வருகிறது. వాని కోసం దేవుని ఒక మాట వస్తాయి. அந்த வார்த்தை என்ன வாசிக்கலாம். ఆ మాట ఏమంటే ம் என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் ம் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். ஆ அவைகள் அந்நாளிலே ஆ உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று ம் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ நீ நல்லா சொல்லுங்க. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ఆమేన్ ஆமென். ఆమేన్. என்னமோ நடக்குதுங்க. ఇక్కడ ఏమో జరుగుతాయి. என்ன நடக்குது? ఏం జరుగుతాయి? ஆமென். ఆమేన్. திடீர்னு நம்ம பல தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கிறோம். தாவீது இடத்தில் வந்த நாத்தானை பார்த்தோம், காத்தை பார்த்தோம், பல தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கிறோம். ஏசாயாவை பார்த்தோம், எலிசாவை பார்த்தோம். ఎన్నో మనము ప్రవాదులను చూసిండాము మనము. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే இங்கு ஒரு தீர்க்கதரிசி ఇక్కడ ఒక ప్రవాది ஒரு எத்தியோப்பியனுக்காய் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ఎథియోపియన్ కోసం తన తిరగ దర్శనங்கள் చెప్తాడు. கர்த்தர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, உன்னை நான் விடுவிப்பேன். నిన్ను నేను రక్షిస్తున్నాను. யாரியா இது? ఎవరు నువ్వు? ஆமென். ఆమేన్. எத்தியோப்பியனை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உன்னை நான் விடுவிப்பேன். ఎథియోపియన్ గురించి దర్శనములో చెప్తాడు. ఆ உன் మనిషి பிராணன் உனக்கு கிடைக்கிற கொள்ளை பொருள், నీ ప్రాణము నీకు దొరికే అది ఒక మంచి உன் వస్తువు. சத்துருக்கள் உன்னுடைய சத்துருக்களுடைய கையில், மனுஷருடைய கையில் நீ ஒப்பு கொடுக்கப்பட போவதில்லை. మనుషుల ఒక శైలిలో నిన్ను ఒప్పించేది కాదు. ஆனால் అవుతే நீ இருக்கிற இந்த தேசம், నువ్వు ఉండే ఈ దేశములో என்னுடைய வார்த்தை இந்த தேசத்துக்கு விரோதமாய் நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே வருகிறது. నా మాట ఈ దేశానికి మంచిదానికి కాదు చెడ్డదానికనే వస్తాయి. எருசலேம் பட்டணம் சூறையாடப்பட போகிறது. యెరూషలేము పట్టణం అంతా వాళ్ళు தீர்க்க தரிசனம் இதுதான். எருசலேம் பட்டணம் சூறையாடப்பட போகிறது. యెరూషలేము పట్టణం అంతా నాశనం అవబోతాయి. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்தின் நிமித்தம் ఇశ్రాయేల్ జనాల్ని పాపాని గురించి கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பாபிலோனுடைய கையில், பாபிலோனியர்கள் கையில், அந்த ராஜா நேபுகாத்நேச்சாருடைய கையில் ஒப்படைக்க போகிறார். యెహోవా తన జనాల్ని నేబుకద్నెజర్ బాబిలోన్ రాజ్యములో ఈపోతాడు. இந்த காலகட்டத்தில் ఈ సమయములో ஜனத்துக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் தேவ வார்த்தை வருகிறது. ఈ సమయములో దేశానికి దేశ జనాలకి విరోధంగా దేవుని మాట వస్తాయి. ஆனால் అవుతే அந்த கூட்டத்தில் ஒரு எத்தியோப்பியனுக்காய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுவிப்பேன், நீ மரணப்படுவதில்லை. ఆ గుంపులో ఒక ఎథియోపియన్ మనిషినికి చెప్తాడు, నువ్వు మరణములో నువ్వు నిన్ను ఒకని చేయను కాదు. நீ உன்னுடைய சத்துருக்கள் மனுஷனுடைய கையில் நீ அகப்படுவதில்லை. నువ్వు శత్రులు మనుషుని శైలిలో నువ్వు కట్టబడిన కాదు. அப்படி என்றால் ஆண்டவர் எதை பார்த்து இந்த எத்தியோப்பியனை மட்டும் விடுவிக்கிறார்? అప్పుడు దేవుడు ఎథియోపియన్ని ఏంటికి విన్ని మనుషులను చేంచి విడిపిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. கொஞ்சம் முன்னால் போகலாம். 36வது அதிகாரம், 38க்கு போகலாம். యెరెమీయా 38వ అధికారానికి పోతాము. 1-2 வாசிக்கலாம். இந்த நகரத்திலே ஆ தரித்திருக்கிறவன் ம் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் ம் கொள்ளை நோயாலும் சாவான். ம் கர்த்தரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ ம் உயிரோடு இருப்பான். ஆ அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த ம் கொள்ளை உடைமையைப் போல இருக்கும். ம் அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று ஆ இந்த நகரம் ம் பாபிலோன் ராஜாவினுடைய ராணுவத்தின் கையில் ம் நிச்சயமாய் ஒப்புக்கொடுக்கப்படும். நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் அவன் அதை என்பதை பிடிப்பான். கர்த்தர் உரைக்கிறார் என்று போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன நடக்கிறது? ఏం జరుగుతాయంటే எரேமியா
அனுதினம் இஸ்ரவேல் ஜனம் யூத ஜனங்களுக்காய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். மனம் திரும்புங்கள், கர்த்தரிடம் திரும்புங்கள், கர்த்தரிடம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் நாசம் அடைவீர்கள். యూద జనాల కోసం యెరెమీయా తన కన్నీళ్లు విడిచి మనసు మారండా మీరు నాశనంగా పోతారని చెప్తాడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ஒரு வீட்ல ஒரு பெரியவர் இருந்து ఒక ఇంట్లో ఒక పెద్ద తాత ఉండి நம்ம கண்டிச்சுக்கிட்டே இருந்தா మనకు మాటలు చెప్తానే ఉంటే நாம நினைப்போம் எப்போ இந்த கிழடு செத்து போகும், ఎప్పుడు ఈ ముసలోడు చచ్చిపోతాడు. ஆமாவா ஆமாவா இல்லையா? ஆமென் ఆమేన్. நமக்கு கண்டிப்பு அதிகமாக ஆக ஆக మనకు మాటలు చెప్పను ஒன்னு எரிச்சல் வரும், ఒకటి మంట వచ్చును, ரெண்டு அசட்டை வந்து விடும். அது கிழடு அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கும். ముసలోడు అట్లా మాట్లాడుతూనే ఉంటాడు ఎప్పుడు. நம்ம என்ன செய்யறோம்? మనం ఏం చేస్తామంటే அசட்டை பண்றோம். దాని பேசுறத பேசிக்கோ, நான் இப்படிதான் இருப்பேன். దాన్ని నేను వినేలేదు, నేను అట్లా ఉంటున్నా అనేది. ஆமா, சில விசுவாசியும் அப்படிதான். కొందరు విశ్వాసులను అట్లా. நீ என்ன வேணாலும் கத்திக்கோயா, ஒரு மணி நேரம் தானே, నువ్వు ఏం కావాలన్నా మాట్లాడుకో, గంట చెప్తాను, நாங்க அதெல்லாம் சமாளிச்சுக்குவோம். నేను దాని అంతా నేను నేర్చుకుంటున్నాను. கத்திக்கோ, నా అరుసుకో. ஒரு வருஷம், ஒரு மாசம், ஒரு மணி நேரம் தானே கத்துவ. ఒక గంట చెప్తానే నువ్వు అరుసుకో. மைக்கு கீழே வைப்ப இல்ல, మైక్ కింద పెడుతూ కదా. ஆமே ఆమేన్. கத்திக்கோ. అరి நாங்க இப்படிதான் இருப்போம், మేము ఇట్లా ఉంటున్నాం, நான் இப்படிதான் இருப்பேன். నేను ఇట్లా ఉంటున్నాను. ஏசையா இல்ல, இயேசுவே வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். యేసయ్య వస్తే కాదు, యేసు వస్తేనే నేను ఇట్లా ఉంటున్నాను. ஆமா, అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. லாசரு செல்வந்தனும் லாசருவும் கதையில, లాసరును డబ్బులు ఉండేవాడును ఆ కథలో, அந்த ஓமையில ఆ మాటలో அந்த செல்வந்தன் சொல்றான், ஆண்டவரே ஒரு அனுமதி கொடும், நான் போய் என் குடும்பத்தான்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ఆ డబ్బులు ఐశ్వర్యం ఉండేవాడు చెప్తాడు, ఒక నిమిషం నాకు చెప్పండి, కింద పోయి నేను చెప్పేసి వస్తాను. ஆண்டவர் அழகான ஒரு பதம் யூஸ் பண்ணியிருப்பாருங்க. దేవుడు సుందరంగా ఒక మాట చెప్తాడు, நீ இங்கே இரு, నువ్వు ఇక్కడనే ఉండు. அங்க இருக்கிறவன் சொல் பேச்சு கேட்டு அவன் திருந்தினா திருந்தட்டும். అక్కడ ఉండేవాడు చెప్పే మాట ఇంటేవాడు మనసు మారుతాడు అంటే ஹலோ, இங்க இருக்கிறவன் சொல் பேச்சு கேட்டு திருந்தினா திருந்திக்கொள். ఇక్కడ ఉండేవాళ్ళు చెప్పే మాట ఇని మార్చితే మార్చుకోవాలి. பரலோகத்தில் இருந்தெல்லாம் உனக்கு ஸ்பெஷலா எவனும் வரமாட்டான். పరలోకం నుంచి స్పెషల్ గా ఎవడు దిగి రాడు. ஆண்டவர் யாரையும் உனக்காய் அனுப்ப போறதும் இல்லை. దేవుడు ఎవడు నీ కోసం దింపపోయలేదు. இருக்கிறவங்க உனக்கு முன்னால் நீ பார்க்கிறவர்களுடைய வாய் பேச்சை கேட்டு திருந்த முடியும் என்றால் திருந்திக்கொள். నీకు ముందు నీకు మాటలు చెప్పేవాళ్ళ దగ్గర ఇని నువ్వు మారిస్తే మార్చుకోవాలా. இதுதான் உனக்கு வாய்ப்பு. ఇదే నీకు ఛాన్స్. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు செய்திக்குள்ள போயிடுவோம். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. திருந்தறவன் திருந்திக்கோ, మారాలంటే మారుకోండి, கேட்கிறவன் கேட்டுக்கோ. ఇనేవాడు ఇనుకోండి. இங்கு எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ఇక్కడ యెరెమీయా దర్శనాలు వాడు చెప్తానే ఉంటాడు. மனம் திரும்புங்கடா, మనసు మారండా, ஆண்டவர் கோபப்பட போகிறார், దేవుడు కోపాలు పడబోతాడు, ஆண்டவருடைய கோபம் வரப்போகிறது. అతని కోప రాబోతాయి. என் ஜனமே மனம் திரும்பு, ఆ జనాలు మనసు మారండి. இஸ்ரவேலே மனம் திரும்பு, ఇశ్రాయేలే మనసులు మారండి. யூதாவே கர்த்தரிடத்தில் திரும்பு. యూదా దేవుని దగ్గర తిరగండి. கேட்டு 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 யூத ஜனம் அசட்டை பண்ண தொடங்கி விட்டார். ఇని 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 యూద జనాలు వాళ్ళు ఎనకండా పోయిడ్చారు. எரேமியாவை ஒரு பொருட்படுத்துவதே இல்லை. యెరెమీయాని ఒక பாட்டுக்கு தேசத்துல போய் நின்னு அந்த 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 தெருக்களில் நின்று அழுகிறான். యెరెమీయా ఈదుల్లో పోయి ఏడ్చుకొని నిలుస్తాడు. கேட்பவன் ஒருவனும் இல்லை. ఇనిపడవాడు ఎవడు లేదు. தேவ கோபாக்கினை ஜனத்தின் மேல் பற்றி எரிகிறது. దేవుని కోపం అనే అగ్ని వాళ్ళని పట్టి కాలుస్తాయి. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்னுடைய ஜனத்தை நான் ஜாதிகளுடைய கையில் விட்டு கொடுக்க போகிறேன். నా జనాల్ని వేరు జాతి శైలిలోనే విడిపోతాను. பாபிலோனுடைய கரத்தில் கொடுக்க போகிறேன். బాబిలోను ఒక శైలిలో నేను ఈపోతాను. அவன் வந்து எருசலேமை சூறையாடுவான். వాడు వచ్చి యెరూషలేముని నాశనం చేస్తాడు. நீங்கள் அடிமைகளாய் பாபிலோனுக்கு போவீர்கள். మీరు గులాములో బాబిలోనుకు తీసుకొని పోతురు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலూயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்கள் தப்பிக்க போவது இல்லை. ఇంకా మీరు తప్పుకునేది లేదు. அடிமையாய் போக போகிறீர்கள். గులాముగా మీరు పోపోతారు. ஆமென் ఆమేన్. இந்த வார்த்தையை எரேமியா சொன்னவுடன் ఈ మాట యెరెమీయా చెప్పిందనే 3-4 வாசிக்கலாம். எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள்
பாருங்க, எரேமியா ஜனத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ఎరేమియా జనులతో మాట్లాడుతూ ఉంటాడు. எங்க 10 பேர் கூடி இருந்தாலும் அங்க போய் சொல்லுவான், மனம் திரும்புங்க. ఎక్కడ 10 జనాలు వైట్గా ఉంటే ఆడనే పోయి చెప్తాడు, మనసు మారండి, கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க, దేవుని కోపాల నుంచి తప్పించుకోండి. இப்படியே ஜனத்துக்கு இடையில சொல்லி சொல்லி சொல்லியே நடக்கிறான் எரேமியா. ఇట్లా జనాల మధ్యలో చెప్పుకొనే తిరుగుతాడు ప్రవాది ఎరేమియా. ఇప్పుడు இதை దీని சிதேக்கியா மன்னனுடைய సిదేకియా రాజా దగ్గర பிரபுக்கள் கேட்கிறார்கள், ప్రభులు వింటారు. வாசிங்க. அப்பொழுது ம். பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, ஆ. இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். ஆமென். ఆమేన్. பிரபுக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ప్రభులకు ఏమైపోయింది? எரிச்சல் அதிகம் அதிகம் ஆகி 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 தலைக்கு ஏறி போச்சு. మంట ఎక్కి 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 వాళ్ళు తలకి ఎక్కిపోయింది. இனி இவனை விட்டா சரி வராது, இவனை கொல்லணும். ఇంకా వీడిని విడిస్తే సావదు, இவன் వీడిని இருக்கிற చంపాలి. வரைக்கும் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். వీడు ఉండేదాకా ఇట్లా మాట్లాడుతూనే ఉంటాడు. 10 பேர் கூடி நிக்க வேண்டாம், அங்க போய் சொல்லிடுறான், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், பாவிகளே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 10 జనాలు ఉంటే ఆడిపోయి చెప్తారు, పాపిగలాలా మీరు దేవుని దగ్గర తిరగండి తిరగండి, விக்கிரகங்களை விட்டு கர்த்தரிடம் வாருங்கள், విగ్రహాలను విడిచి దేవుని దగ్గర తిరగండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக இந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும். உத்தரவு தர வேண்டும். ஏனென்றால் நல்ல கவனிங்க, இந்த நகரத்தில் மீதியாய் இருக்கிற இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை என்ன? ஆமென். ఆమేన్. என்ன பொல்லாத ஜனம் பாருங்க, ఎంత చెడ్డ జనాలు చూడండి. கர்த்தரிடம் திரும்புங்கன்னு சொல்றது, దేవుని దగ్గర తిరగండి అని చెప్పేది. சில பேருக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்சு அப்படிதான் இன்னைக்குள்ள தலைமுறைக்கு. కొందరికి పెద్దోళ్ళు చెప్పే మాట ఇప్పుడు ఆదిదా ఆ తరనే இந்த ఉంటాయి. ஆளு வீட்டுக்கு வந்த உடனே நை 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 நைன்னு பேச தொடங்கிடுறாரு. ఈ మంచి ఇంటికి వస్తేనే ఏదైనా కసకస అని మాట్లాడుతూనే ఉంటాడు. ஆமா, అవును. நம்ம வீடுகள்ல ஒரு பழக்கம் இருக்கும், మన ఇంట్లో ఒక వాడికి ఉంటాయి. அப்பங்கிட்ட பிரச்சனைன்னா அம்மாவை பிடிச்சிடுறது, నాన్న దగ్గర సమస్య అంటే అమ్మని పట్టుకునేది, அம்மா கிட்ட பிரச்சனைனா அப்பனை பிடிச்சிக்கிறது, అమ్మ దగ్గర సమస్య అంటే నాన్నని పట్టుకునేది. ஆமென். ఆమేన్. இது ரொம்ப நடக்காது, ఇది ఇది ஏன்னா జాస్తి அப்பனை జరగదు. பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். నాన్నని పట్టేది నిండా కష్టము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதிலும் சில இருக்கு. ஆமென். దాంట్లోనే కొందరు ఉంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அங்க போயிடுறது, అక్కడ ఒక సమస్య అంటే ఇక్కడ వచ్చేసేది, அங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இங்க வந்துடுறது. ఇక్కడ ఏమన్నా వైట్ చేసుకొని ఆడిపోయేది. அல்லேலூயா. హల్లెలూయా. கேட்டு கேட்டு ఇని இங்க வந்து சொல்றது, அந்த ஆளை சும்மா இருக்க சொல்லு, ఇక్కడ వచ్చి చెప్పేది ఆ మనిషి சும்மா நான் வர வேண்டாம், நை நை நைன்னு வந்த உடனே தொடங்குறது. నీ వస్తేనే కై అని మాట్లాడుతూనే ఉంటాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு நச்சரிப்பாத்தான் தெரியும். మనకు అది మంట కదా తెలుసును. ஆமென். ఆమేన్. நாசத்தின் ஆரம்பம் அது. మనం చెడిపోయేదానికి అది స్టార్టింగ్ అది. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நாசத்தின் ஆரம்பம். నాశానికి అది ఒక வீட்டுல இருக்கிற பெரியவங்களுடைய பேச்சு உனக்கு என்னைக்கு பாரமா அருவருப்பா தெரியுதோ உன்னுடைய நாசத்தின் தொடக்கம் உசாராயிக்கோ. ఎప్పుడు పెద్దవాళ్ళ మాట నీకు చెడ్డదిగా సేందుగా తెలుస్తుందో అప్పుడే నువ్వు నాశాన్లో పోతా ఉండావని అర్థము తెలుసు. ஐயா, ஒரு மனுஷன், ఒక మనిషి அவனுக்கு தேவையே இல்லை, கண்ணீர் வடிக்கிறான், என் ஜனம் அழிந்து போக கூடாது, ఆతన కన్నీర్లు ఉడుస్తాడు, నా జనాలు చెడిపోకూడదని. இவனுக்கு அது எப்படியா தெரியுது? వీనికి అది ఎట్లా తెలుస్తాయి? இந்த ஆளு சரியே இல்லை, ఈ మంచి సరినే లేదు. ஆள் 5 பேர் கூடின உடனே அங்க போய் சொல்லி சொல்லி அந்த ஜனத்தை என்ன செய்துறான்? தளர்ந்து போக பண்ணிடுறான். అక్కడ పోయి ఒక 10 జనాలు 5 జనాలు ఉంటే ఆడ పోయి చెప్పి వాళ్ళని ఎంత చిన్న చేసేస్తాడు. இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்களுடைய கேட்டையே தேடுகிறான். இவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு? వీని దర్శనాలు ఎట్లుండాయంటే, ஹலோ, எப்படி இருக்கு? ఎట్లుండాయంటే దర్శనములో
சேமத்தை தேடாமல் இவன் என்ன செய்யறான்? క్షేమాన్ని ఎతకకుండా వీడు ఏం చేస్తాడు? கேட்டையே சொல்லுகிறான், చెడ్డదే చెప్తాడు. ஆமென் ఆమేన్. இப்ப எரேமியா இருந்திருந்தாருன்னா ఇప్పుడు ఎరేమియా ఉండినోడంటే அன்னைக்காச்சும் உயிரோட விட்டானுங்க. ఆ బొత్తిటికన్నా ప్రాణంతో ఉడిశారు. இன்னைக்கு ரீல்ஸ் போட்டே நாரடிச்சிருவோம். ఈ పొద్దు రీల్స్ వేసే నాశనం చేసింటాడు. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ரீல்ஸ போட்டே எரேமியா வெளிய வர விடாம பண்ணிடுவான். రీల్స్ వేసే ఎరేమియా బయట వచ్చి చెప్పని కాకుండానే చేసేస్తాడు. ஏன்னா ఎలాంటే இன்னைக்கு நமக்கும் இதே தான் வேணும், சேமம் தான் வேணும், ఇప్పటికీ మనకు అదే క్షేమం కావాలి, ஆசீர்வாதம் தான் வேணும். ఆశీర్వాదం మాత్రం కావాలి. எந்த ஊழியக்காரன் எந்த போதகர் கடிந்து கொள்ளுகிறாரோ இந்த ஆளு சரியில்லை, அடுத்த சபைக்கு போகும். యా పాస్టర్ యా మాట మనల్ని చెప్తాడో అతను సరిలేదు. ஆமென் ஆமென். வெளியில 10 பேர் காத்துட்டு இருக்கிறான். బయట 10 జనాలు కాసుకొని ఉంటారు. ஆமென். எந்த சபையில இருந்து யார் வெளியே வருவா? యా చర్చిల నుంచి ఎవరు బయట వస్తారు? ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. என்ன காரியம்? ఏం కార్యము? நமக்கு మనకు கண்டிப்பை விட ஆசீர்வாதம் பெருசா தெரியுது. మనకు చెప్పేదానికన్నా ఆశీర్వాదమే మంచిదిగా తెలుస్తాయి. எங்க அன்பு இருக்கும் தெரியுமா? ఎక్కడ ప్రీతి ఉంటాయి తెలుసునా? ஆமென். కోపాలు ఎక్కడ ఉండిద్దో అక్కడ ఒక ప్రీతి మనకు ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அதுதான் சாலமோன் சொன்ன கர்த்தருடைய சிட்சையே. సాలమోన్ చెప్తాడు, దేవుడు మనకు శిక్ష ఇస్తే ஆமென் అతను మనల్ని ఆశీర్వదిస్తాడని అర్థము. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு தண்டனை வாங்குறோம்னா దేవుని దగ్గర ఒక శిక్ష మనం తీసుకుంటామంటే கவனமா இருக்கணும். గమనంగా ఉండాలా. அப்பா நம்ம மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறார். దేవుడు మన మీద కన్నులు పెట్టి మనల్ని కాసుకొని ஒரு నడిపిస్తా ఉంటాడు. சின்ன தவறு கூட என் பிள்ளை செய்திடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருக்கிறார். చిన్న తప్పు కూడా నా బిడ్డ చేసే కూడదని అతని కన్నుల మీద కన్ను పెట్టుకొని చూస్తాడు. ஆமென். ఆమేన్. அதனாலதான் சின்னதுக்கே ஒரு தட்டு தட்டுறது. దాని నుంచి చిన్న దాంట్లోనే ఒక మనల్ని అట్లా మార్చేది. நம்ம பிள்ளைங்களையும் அப்படி தட்டி வளர்த்தீங்கன்னா நல்லா வளரும். మన బిడ్డలను మనం ఆ తర చెప్పి మాట్లాడి నడిపిస్తేనే బాగుంటారు. அல்லேலூயா அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. மூக்களவு முங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ముక్కు దాకా మునిగిపోయిన దాకా దానికి తర్వాత அட்லீஸ்ட் கழுத்தளவு வரும்போதாவது உஷாராகிடணும். இன்னும் ஒரு గొంతు ஒரு దాకా 4 இன்ச்சு தான் இருக்கு గొంతు దాకా வித்தியாசம். మునిగేదానికి ముందుగానే మనం కొంచెం రెడీ అయిపోవాలా. கொஞ்சம் உணர்ந்து கொள்ளணும். కొంచెం మనము తెలుసుకోవాలా. இப்பவாச்சும் உணர்ந்தோம்னா தப்பிடலாம். ఇప్పుడనా మనము దాన్ని గురించి మనం ஆனால் இந்த తెలుసుకుంటే பிரபுக்களுக்கு எரிச்சல். ఈ ప్రభువులకు మంట. இந்த ஆளு எப்ப தீர்க்க தரிசனம் சொன்னாலும் எங்கள் ஜனத்தினுடைய சேமத்தை சொல்ல மாட்டேங்கிறான், நாசத்தை குறித்தே சொல்லிக் கொண்டு ఎప్పుడు நடக்கிறான். నా జనాల గురించి ఇతను నాశాన్ని గురించే చెప్తాడు, మంచి దాని గురించి చెప్పమంటాడు. எனவே ఇవனை கொல்லணும். దాని నుంచి విన్ని నేను సంపల్లా. எங்களுக்கு ఉత్తరவைத்தாరు. మాకు పర్మిషన్ ఇవ్వండి. நல்ல ராஜா. మంచి రాజావాడు. అవును. ஆமென். ఆమేన్. நல்ல ராஜா. మంచి రాజుడు. என்ன சொல்றாரு தெரியுமா? ஆ இதோ ஆ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறார். ஆ உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்னும் கவலைப்படாதீங்கடா. ఏం చింతపడదండి. நீங்க சொன்னா நான் கேட்பேன். మీరు చెప్తే నేను వింటును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்னைக்கே நம்ம அரசியல்வாதியை போல தான் இருந்திருக்கிறோம். అప్పటికే ఇప్పుడు ఉండే పాలిటిక్స్ మాదిరి ఉండారు జనాలు. ஆமென். ఆమేన్. எப்பொழுதும் சேர்ல இருக்கிறவனை சுத்தி மந்திரிகள் கயிறு போட்டுட்டே தான் இருப்பான். ఎప్పుడు ఆ సీట్లో ఉండేవాడిని చుట్ల తాళ్ళు వేసుకుంటా ఉంటాడు. எப்ப இழுத்து விடலான்னு. ఎప్పుడు ఈడ్చి ఉడుస్తా. ராஜா இங்கேயும் உஷாரா தான் இருந்திருக்கிறான். ஏய் రాజా பிரச்சனையே வேண்டாம், நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன். సమస్యనే వద్దు, నువ్వు ఏం చెప్తావో దాన్ని నేను వింటాను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உனக்கு என்ன துறை வேணுமோ தந்துடுறேன். ఏమి నీకు ఈ వలన ఇచ్చేస్తాను. ஆனா கட்சி ஆட்சிக்கு மட்டும் ஆப்பு வச்சிடாத. నా దీనికి మా కస్టమర్ రాకూడదు, నా దానికి మాత్రం. ஆமென். ఆమేన్. சிதேக்கியா சொல்றான், பிரபுக்கள் நீங்க சொல்றத தவிர நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். సిదేకియా చెప్తాడు, మీరు చెప్పేదాని உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க, మీ ఇష్ట ప్రకారంగానే இப்போ చేయండి. ఇప్పుడు நல்லா கவனிங்க. பிரபுக்கள் இவனை ప్రభులు విన్ని கயறு கட்டி తాళ్ళలో కట్టి ஒரு பாழடைந்த ஒரு கிணற்றுக்குள் இறக்குகிறார்கள். ఒక పాడైన తురవు. బాయిలో దింపుతారు. ஆமென். ఆమేన్. அது எப்படி என்றால் தண்ணி கிடையாது, ఆ బాయిలో నీళ్లు ఉండదు, வெறும் சேர் சகதி தான் இருக்கு.
బురదగా ఉన్న ఆ బావిలో. இப்ப எரேமியாவை கயற கட்டி அங்க இறக்கியாச்சு. ఎరేమియాని తాళ్ళలో కట్టి ఆ దాంట్లో దింపేయ్యా. சகதியில மாட்டினா என்ன ஆகும்? ఆ బురదలో సిక్కుకుంటే ఏమవును? தண்ணி இருந்தா நீச்சல் அடிச்சாவது கொஞ்ச நேரம் நிக்கலாம். నీళ్ళు ఉంటేనే కొంచెం అట్లా ఇట్లా అనుకొని ఉండొచ్చును. இந்த சகதி அந்த சேத்துல மாட்டிக்கிட்டோம்னா சேத்துக்குள்ள நம்ம என்ன செய்திருவோம்? மூழ்கி கொண்டே இருப்போம். బురదలో మనం సిక్కుకుంటామంటే ఆ బురదలో కొంచెం இதுதான் அவங்களுடைய நோக்கம், பிரபுக்களுடைய நோக்கம் அதுதான். వాళ్ళు ఒక గురి అంటే అది వైటి. இந்த சகதிக்குள்ள எரேமியா என்ன செய்யணும்? ఈ బురద లోపల ఎరేమియా ఏం చేయాలా? கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செய்யணும்? சகதியில மூழ்கி 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 பாடுகள் அனுபவிச்சு சாகணும். ఈ బురదలో కొంచెం కొంచెంగా మునిగి వాడు పోరాటాలను అనుభవించి వాడు సాయల్లా. இப்போ எரேமியா அந்த சகதிக்குள்ள மூழ்கி கொண்டிருக்கிறார். ఎరేమియా బురదలో మునుగుతా ఉన్నాడు. இப்போ என்ன நடக்கிறது என்றால், ఇప్పుడు ఏం జరుగుతాయి ఉన్నాయంటే, ஆறாவது வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து ஆ அவனை காவற்சாலையின் முற்றத்திலே ஆ அம்மெலேக்கி குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். உள்ள போய்கிட்டே இருக்கிறாரு. బురదలో లోపల పోతానే ఉన్నాడు. இப்போ என்ன நடக்குதுன்னா, ఇప్పుడు ఏం జరుగుతాయంటే, 7 வாசிங்க. நல்லா கவனிங்க, இனிதான் கவனிக்கணும். ஈவன் அந்த அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையிலே இருந்த யாரே? அந்த ஆள் இங்க வர்றாரு. எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபெத்மெலேக் புறப்பட்டு போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ఒక హెచ్చరిక చేస్తాడు. யாரு கொடுக்கிறது? ఎవరు ఇచ్చేదంటే, யூதனுக்கு, యూదానికి, யூதனுடைய ராஜாவுக்கு, యూద రాజాకు எத்தியோப்பியன் வேலைக்காரன் எச்சரிக்கை கொடுக்கிறான். వాడు ఎత్తియోపి అనేవాడు వాని పని మంచి వానికి హెచ్చరిపిస్తాడు. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. யூதருக்கு அடிமையாய் வேலைக்காரனாய் வந்த ஒரு எத்தியோப்பியன், యూదనికి పని మంచిగా వాడు వచ్చిన ఒక ఎత్తియోపియన్ మనిషి, ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு பிரதானி, రాజా దగ్గర పని చేసే ఒక ప్రధాని అయినోడు, அவன் எரேமியாவுக்காய் வாது வாங்கி அவன் தைரியமாய் எதிர்த்து நிற்கிறான். ఎరేమియా కోసం వాడు ధైర్యంగా రాజా దగ్గర మాట్లాడతాడు. ஒரு யூத ஜனங்களும் அவனுக்கு துணையாய் நிற்க முடியாத போது, ఒక్క యూద జనాలను వానికి ఎదురుగా నిలిలేనప్పుడు எரேமியாவுக்கு துணையாய் ஒருவன் எழும்புகிறான். அதுதான் எத்தியோப்பியன் ஆகிய அந்த எபெத்மெலேக். ఎత్తియోపియా అనేవాడు వాడు ఎరేమియాకు వానికి మాటగా వాడు లేచి నిలుస్తాడు. இந்த எபெத்மெலேக் அதை கேள்விப்பட்டவுடன் ఆ ఎబెత్మెలెక్ అనేవాడు ராஜாவிடம் ஓடுகிறான். రాజా దగ్గర పరిగెత్తాడు. ஓடி போய் சொல்லுகிறான், இந்த மனுஷர் ఈ మనిషి எரேமியா தீர்க்கதரிசியை செய்தது கொடிய பாவம். ఎరేమియా తీర్కదర్శికి చేసింది ఒక్క నిండా పాపం. இது பொல்லாத காரியம். ఇది చెడ్డ కార్యాలు. ஒரு எச்சரிக்கையை ராஜாவுக்கு கொடுக்கிறார். ఒక హెచ్చరిక అనేది రాజాకి ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. சொல்லிட்டு சொல்றாரு, చెప్పేసి చెప్తాడు, அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி இந்த நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். వాడు ఆంకిలిలో సస్తే ఈ పట్టణములో ఇంకా ఎవనికి రొట్టెలు దొరికేలేదు. எச்சரிக்கை எப்படி இருக்குண்டா? హెచ్చరిక అనేది ఎట్లా ఉంటాయంటే, அங்கு தீர்க்கதரிசி மடிந்து போனான் என்றால், அப்பம் இல்லாமல் மடிந்து போனான் என்றால், இந்த பட்டணத்தில் ஒருவனுக்கும் அப்பம் இல்லாமல் போகும். అక్కడ వాడు ప్రవాది ఆంకిలిలో చచ్చిపోయినాడంటే ఈ పట్టణంలో ఇంకా ఎవనికి ఒక రొట్టెలు ఏమీ దొరకదు. ராஜாவே, రాజా, எரேமியா தீர்க்கதரிசியை காப்பாற்று. ఎరేమియా ప్రవాదిని కాపాడు. அவனை அந்த உளையான அந்த சேற்றிலிருந்து தூக்கிவிட உத்தரவு கொடு. అక్కడ బురదలోంచి
వాడిని ఎత్తి విడిచేదానికి నువ్వు ఆర్డర్ పెట్టు. நீங்கள் செய்வது అన్యాయం. మీరు చేసేది అన్యాయాలు. தைரியமா எதிர்த்து நிற்கிறான் ஒரு எத்தியோப்பியன். ధైర్యంగా ఎదిరించి నిలుస్తాడు ఆడు ఎథియోపియా అనేవాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய அந்த எச்சரிப்பை வார்த்தையை கேட்டவுடன் ఆ హెచ్చరిపనే ఒక మాటని నిందెనే ராஜா என்ன செய்கிறார்? రాజా ఏం చేస్తాడు? அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். நீ கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு போய் నువ్వు కొంచెం మనుషుల్ని తీసుకొని పోయి 30 மனுஷரை உன்னோட கூட்டிக் கொண்டு போய் 30 మనుషుల్ని నీతో తీసుకొని పోయి எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்பே యెరెమియా ప్రవాది సత్యదానికి ముందుగానే அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார். వాణ్ణి ఆ బాయిలోంచి ఎత్తి విడిసేయి అని చెప్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, யூத ஜனத்தில் ஒருவனும் எழும்பாத போது, యూద జనాల్లో ఎవడు లేయినప్పుడు தான் செவி வழியாய் கேட்ட கர்த்தர் மேல், கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மேல் அவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, వాడు సౌల్లో వినబడి ఆ ప్రవాది వాడు అట్లా వాడని చెప్పినప్పుడు వాడు கர்த்தரை நம்புகிறான், கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்பி இருக்கிறான். యెహోవాని విశ్వాసిస్తాడు, అతన ప్రవాదిను ఆడు విశ్వాసిస్తాడు. அதனால் தான் தைரியமாய் போய் சொல்லுகிறான், நீ அந்த தீர்க்கதரிசி, எங்கள் எரேமியா தீர்க்கதரிசிக்கு நீர் செய்வது அநியாயம். அவன் அப்பத்தில் மரித்தான் என்றால் இந்த பட்டணத்தில் ஒருவனுக்கும் அப்பம் இருக்காது. నువ్వు దేవుని మనిషికి నువ్వు ఈ పాపాలు చేస్తే వాడు పాపంగా సస్తే ఈ పట్టణంలో నీకు ఎవడు నీకు అట్ట రొట్టె அந்த எச்சரிப்பை கேட்டவுடன் ராஜா அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறான், நீ போய் அவனை காப்பாற்று. ఆ హెచ్చరిక వానికి చేసినప్పుడు రాజా చెప్తాడు, నువ్వు పోయి వాడిని కాపాడు. 11 இருந்து 13 வரை வாசித்தீங்கன்னா 11 నుంచి 13 దాకా మనం చదువుతామంటే இந்த என்ன செய்யறான் வாசிங்க. எபெத்மெலேக் என்ன செய்யறான்? உத்தரவு கிடைத்தவுடன் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஓடுகிறான். రాజా చెప్పిందనే మనుషుల్ని తీసుకొని పరిగెత్తాడు. கயறு, తాళ్ళు, துணி, பழைய துணிங்க, పాంత బట్టలు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கொண்டு போய் ఎత్తుకొని పోయి ஃபர்ஸ்ட் துணிய போடுறான். ఫస్ట్ బట్టలు నేస్తాడు. ஆமென். ஆமென். எதுக்கு? இல்ல, அக்கிள்ள வைக்கிறதுக்கு கயரை கட்டி தூக்கணும். ఆ తాళ్ళలో కట్టి ఎత్తల్ల. அது நீங்க கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். బట్టలు పెట్టి బట్టల్లో పెట్టి துணிய కట్టి போடுறான், బట్టలు వేస్తాడు. கயரை கட்டி தூக்கி எடுக்கிறார்கள். వెనక తాళ్ళు కట్టి ఎత్తిలే. நல்ல கவனிங்க, இனிதான் நம்முடைய செய்தி. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தியோப்பியன் எந்த தகுதியும் இல்லாதவன், వేరే దేశమోనికి యా ఇదిను లేదు వానికి. அவன் யூதன் அல்ல, వాడు యూదుడు కాదు, இஸ்ரவேல் ஜனம் அல்ல. ఇశ్రాయేల్ జనాలు వాడు మంచి కాదు. ஆனால் అవుతే அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு தன்னுடைய தீர்க்கதரிசியை காப்பாற்ற துணிந்தான். దేవుని విశ్వాసంతో ఆ ప్రవాదిని లేపి ఎత్తుకొని వస్తాడు. என்ன நடந்துச்சு? ఏమి జరిగింది అంటే இந்த பட்டணம் அழிக்கப்படும் போது ஆண்டவர் அந்த எத்தியோப்பியனுக்கு எரேமியா மூலம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் முதல்ல வாசிக்க கேட்டோம். நீ என்னை நம்பினபடியால் நீ மரிப்பதில்லை. ఈ పట్టణము నాశనమైనప్పుడు ఎథియోపియన్ని వాడు చెప్తాడు, నువ్వు సాయలేదు. எருசலேம் பட்டணம் சூறையாடப்படும் போது, எருசலேம் பட்டணமே நாசமாகும் போது ஒரே ஒருவன் மட்டும் காப்பாற்றப்படுகிறான். அதுதான் இந்த எத்தியோப்பியனே ஆகிய எபெத்மெலேக். యెరూషలేము నగరాలంతా నాశనం అయినప్పుడు ఒకే ఒక ఎథియోపియనుడు మాత్రం దేవుని అలా కాసుకోబడిపోతాడు. என்ன காரணம்? ఎలంటే ஆண்டவர் மேல் அவன் வைத்த நம்பிக்கை. దేవుని మీద వాడు పెట్టిన విశ్వాసము. அவன் தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் அல்ல, వాడు దర్శనాలు మనుషుని కాదు, அவன் யூத புத்திரனும் அல்ல, వాడు యూద రాజ్యాల్లో కాదు, మనిషి. ஆசாரியனும் அல்ல, லேவியும் அல்ல. వాడు ఆసారి, వాడు దేవుని మనుషుని కాదు. ஆனால் అవుతే கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அந்த தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது என்று வெகுண்டெழுந்து தீர்க்கதரிசியை காப்பாற்றியதன் நிமித்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன். దేవుని మనిషిగా కాపాడిన దాని నుంచి దేవుడు వానికి ఒక మాట ఇస్తాడు, నేను నిన్ను కాపాడుతును. அந்நாளில், ఆ దినములో, ஆமா 39:17, அந்நாளில், ఆ దినములో, எந்நாள்? ఏ దినము? எருசலேம் அழிக்கப்படுகிற அந்நாளில், యెరూషలేము నాశనమైపోయి ఆ దినములో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எரிகோ கோட்டையில் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. ఎరిగా గోడలో ఇదే ఒక సంభవం కార్యం జరిగింది. ராகாப் வேசி రాఘబ్ అనే வேவு பார்க்க வந்தவர்களை காப்பாற்றினாள். వేవు చూసే మనుషుల్ని ఆ అమ్మ కాపాడింది. அந்த எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் போது ఆ ఎరిగో పట్టణం కాల్చినప్పుడు அவளும் அவளுடைய குடும்பமும் மட்டும் காப்பாற்றப்பட்டது. అతను ఆ అమ్మ కుటుంబాలు మాత్రం కాపాడబడింది. தகுதி இல்லைங்க,
దానికి ఏం లేదు, திறமை இல்லைங்க. టాలెంట్ ఏం లేదు. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే அவள் விசுவாசித்தாள், உங்கள் தெய்வம் உண்மையானவர். వాది విశ్వాసించింది, அததான் నీ சொல்றா. దేవుడు నిజమైన దేవుడు. உங்கள் தெய்வத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட போதே எங்கள் ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்கள். ఈ దేవుని గురించి వినబడినప్పుడే మా రాజాలంతా అదిరిపోయిండారు. அந்த நம்பிக்கை தான் ராகாபை காப்பாற்றியது. ఆ విశ్వాసం అనేది రాగాపనే அதே நம்பிக்கை தான் இங்கு எபெத்மெலேக்கை ఆ காப்பாற்றுகிறது. విశ్వాసమే ఎబెత్మెలేకిని కాపాడబడింది. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன். ఆ దినములో నేను నిన్ను తప్పివిస్తును. நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. భయపడే మనుష్యుల నిన్ను ఒప్పించేది కాదు నేను. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். నిన్ను నిజంగానే రక్షిస్తును. நீ பட்டணத்துக்கு ఈ పట్టణానికి నువ్వు நீ இந்த பட்டயத்துக்கு இரையாவதில்லை. నువ్వు ఈ పట్టణానికి దీనికి பாபிலோனர்களுடைய பட்டயத்துக்கு நீ இரையாக மாட்டாய். బాబిలోన్ సైకి నువ్వు సిక్కువు. இந்த பட்டணமே நாசமாய் போனாலும் ఈ పట్టణమే నాశనంగా పోతేను உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள். నీ ప్రాణం అనేది నీకు దొరికిన என் அன்பு தேவ பிள்ளையே, లాభము. ஆண்டவர் ஒருவனை உயர்த்தணும்னா దేవుడు ఒకరిని పెరిగించాలంటే நம்ம குவாலிட்டி பார்த்தல்ல ஆண்டவர் நம்மை உயர்த்துவது. మన టాలెంట్ ని కాదు పట్టి అతను పెరిగి పెట్టేది. நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்மை உயர்த்துகிற ஒரே మన தெய்வம். హృదయాన్ని పెట్టిదా అతను మనల్ని ఆశీర్వదించేది. அந்த எத்தியோப்பியன் எபெத்மெலேக்குடைய உள்ளத்துல ఎబెత్మెలెకిని వాని హృదయములో அவனை பார்த்தா அருவருப்பாத்தான் இருக்கும். వాడిని చూస్తే మనకు కొంచెం చెడ్డది కదా తెలుసును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவனை பார்த்தா அருவருப்பாத்தான் இருக்கும். వాడిని చూసేదానికి మనకు కొంచెం ఇది కదా ఉన్ను. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే ஆண்டவர் அவனை பார்க்கல. వాడు వాని సుందరాన్ని చూడలేదు. ஒரு யூதன் கூட தப்ப முடியாத போது ఒక యూదుడు కూడా తప్పుకొని కాలేనప్పుడు ஆண்டவர் அந்த எத்தியோப்பியனை தான் உயர்த்துகிறார். దేవుడు ఆ ఎథియోపియనే మనిషిని కాపాడుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ நம்முடைய திறமையை எல்லாம் தேவ சமூகத்தில் வரும்போது மாற்றி வைக்கணும். మన టాలెంట్ నంతా దేవుని ఆలయంలో వచ్చినప్పుడు తీర్చి మార్చి పెట్టాలి. நம்முடைய கிரீடங்களை இறக்கி வைக்கணும். మన అహంకారాల్ని దింపి పెట్టాలా. நம்முடைய நம்பிக்கை இயேசுவிடம் மட்டும் இருக்கணும். మన విశ్వాసం అతని యేసు దగ్గర మాత్రం ఉండాలా. அது உங்க படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், అది చదువుగా లేదంటే పనిగా లేదంటే நம்முடைய వ్యాపారం, வாழ்க்கையா இருக்கட்டும், మన జీవితంగా ఉండొచ్చు. நம்பிக்கை அவர் மேல் வைங்க. మన విశ్వాసం మాత్రం మీద పెట్టండి. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். దేవుడు మనల్ని పెరిగిస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு எத்தியோப்பியனையும் ఒక ఎథియోపియన్ను, ஒரு ராகாப் வேசியையும் ఒక రాగాబ్ అనే వేసిని தப்புவித்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்றால் తప్పించి వాళ్ళని ఆశీర్వదించి పెరగబెట్టేదానికి என்னையும் உங்களையும் உயர்த்தவும் தேவனால் நிச்சயம் கூடும். మిమ్మల్ని నన్ను పెరిగి పెట్టేదానికి దేవుని వల్ల நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். మన విశ్వాసం ఆత్మ మీద ఉంది. அல்லேலூயா. హల్లెలూయా. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் சொல்லுகிறது. దానియేలు 1వ అధికారం 8వ వాక్యం చెప్తాయి. தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ராஜாவுடைய போஜனம் எங்களை தீட்டுப்படுத்த கூடாது. దానియేలు ఒక ఇది ఎత్తుతాడు, రాజా భోజనం అనేది నన్ను మార్చకూడదు. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலோ ஆ. அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலோ ம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஆ. தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ம். பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். 19 20 வாசிங்க. ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல் ஆ. வேறொருவரும் காணப்படவில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ராஜ உணவை கொடுத்து அவர்களை வாட்டம் சாட்டமா உருவாக்குறான். రాజా భోజనాలు ఇచ్చి వాళ్ళని బలవానుగా బాగా మారుస్తాడు. அரண்மனையில் அடிமையாய் கொண்டு வந்த ஜனத்திலிருந்து அரண்மனையில் வேலை பார்க்கும்படியாய் 4 இளைஞர்களை எடுத்து பயன்படுத்த பார்க்கிறான். గులాంతనగా రాజా అరణ్మనలో తీసుకొని వచ్చి వాళ్ళని బలవానులుగా మార్చేదానికి వాళ్ళు చూస్తారు. ஆனால் தானியேல் அந்த பிரதானியிடம் சொல்லுகிறான், உன் சாப்பாடு எனக்கு வேண்டாம், எனக்கு பருப்பு போதும். దానియేలు చెప్తాడు, ప్రధాని దగ్గర నీ భోజనాలు నాకు వద్దు, పప్పు అన్నం ఇంటే చాలు నాకు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உன்னுடைய சாப்பாடு என்னை தீட்டுப்படுத்த கூடாது. నీ భోజనం నన్ను అంటు చేయకూడదు.
ஏன்னா எங்க நம்பிக்கை கர்த்தர் மேல். ఏలంటే నా విశ్వాసం నా దేవుని మీద. ஆமென். ஆமென். பாருங்க, ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போகப்பட்டாலும் கூட அங்கு அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததால், ఒకని మీద ఒకని దగ్గర గులాంతనంలో తీసుకొని పోతేనో వాడు దేవుని మీద విశ్వాసం ఉండింది. ராஜாவுடைய அரண்மனைக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட அவ்வளவு கூட்ட வாலிபர்களில் இந்த 4 பேர் மட்டும் வித்தியாசமாய் தெரிந்தார். రాజా దగ్గర అన్ని గుంపు జనాలు ఉంటేనో ఆ జనాల్లోనూ 4 ఈ బిడ్డలు మాత్రమే వ్యత్యాసంగా వాళ్ళకి డిఫరెంట్ తెలుస్తాయి. ఆమేన్. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுல தானியேல், பிரபுக்கள் தானியேலுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டி கொண்டு சதி திட்டங்கள் செய்த போதும் தானியேல் தலை நிமிருகிறது. ஏன்னா அவன் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரிடம் மட்டுமே இருந்தது. ప్రభులు దానియేలుకు విరోధంగా కొన్ని రాజాలకు చెప్తేనో దేవుడు దానియేలుని వాళ్ళ మధ్యలోనూ పెరిగి పెడతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தானியேல் அங்கு உயர்த்தப்பட்டது அவனுடைய திறமையால் அல்ல, அவன் கர்த்தரை நம்பி இருந்ததால். அடிமைத்தனமாய் கொண்டு போகப்பட்ட பாபிலோன் அரண்மனையிலும் தானியேல் தலை நிமிர்ந்தது. వాని టాలెంట్లే కాదు వాడు పెరిగింది, దేవుని మీద పెట్టిన విశ్వాసములో ఆడ దానియేలుని వాడు పెరగబెట్టిన దేవుడినే. அல்லேலூயா. హల్లెలూయా. அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில் అగాస్వేరు రాజా అరణ్మనలో ஒரு அடிமை பெண். ఒక గులాము అమ్మ. அல்லேலூயா. హల్లెలూయా. பேர் என்ன? పేరు ఏమి? எஸ்தர். ఎస్తరు. ஆமென். ఆమేన్. எஸ்தருடைய அரண்மனையில் வைப்பதற்கு முன்பு அவளுடைய ஒரிஜினல் பேர் என்ன? ఎస్తరు ఆ రాజా అరణ్మనకు పోయేదానికి ముందు ఆ అమ్మ పేరేమి? அத்சாள். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. இந்த அரண்மனையில கொண்டு வந்துதான் எஸ்தர். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. பரவாயில்ல, லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நோ. ஆமென். எடுத்து வாசிங்க. எஸ்தர் 2:7 வாசிங்க, தெரியும். ఎస్తరు 2:7 చదువుతాము. சிறியதகப்பன் குமாரத்தியாகிய ஆ. எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். யார் வளர்த்தா? மொர்தகாய். ஆமென். ఆమేన్. அப்ப மொர்தகாய் எஸ்தருக்கு யார் வேணும்? మురదగా ఎస్తర్కి ఎవరు ఏం కావాలా? மகள். அப்ப யார் வேணும்? చిన్న ఆయన కూతురు. சித்தப்பன் மக. சித்தப்பன் மக யாரு? చిన్న ఆయన కూతురు ఎవరు? ஆ? సెల్ల. தங்கச்சி. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే பெற்றோர் இல்லாததால் పెద్దవాళ్ళు அவன் లేదని அவளை மகளை போல வளர்த்தான். అతనిని తన కూతురు తర సాంకుతాడు. ஆமென். ఆమేన్. மறக்க கூடாது. மொர்தகாய் யாரு? எஸ்தருக்கு మురదగా ఎస్తర్కి ఎవరు? அண்ணன். అన్న. ஆமென். ఆమేన్. சித்தப்பனும் இல்ல, பெரியப்பனும் இல்ல, பெரியப்பா மகன், அண்ணன். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ பாருங்க, அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள். గులాముగా తీసుకొని వచ్చి పడింది. ஆனா అవుతే 4ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் போது சொல்லுகிறது, எஸ்தர் ஒரு நம்பிக்கை வைக்கிறாள். நான் தைரியமாய் ராஜாவுக்கு முன்னால் போகிறேன். నేను ధైర్యంగా రాజాకు ముందు పోతును. ஆமென். ఆమేన్. அந்த கர்த்தர் மேல் அவள் கொண்ட அந்த நம்பிக்கை தான் எஸ்தரை ராஜாத்தியாய் அரண்மனையில் உயர்த்தியது. దేవుని మీద పెట్టిన విశ్వాసం దా ఆ అరణ్మనలో రాజాతిగా అమ్మని పెరిగించింది. ஆமென். ఆమేన్. ஈவன் அந்த ராஜாத்தி எஸ்தர் ராணியாய் அரசியாய் ஆகிற வரைக்கும், ஆனது வரைக்கும் அல்ல, ஆன பிறகும் கூட எபிரேய ஸ்திரீ என்று அவனுக்கு தெரியவே செய்யாது. రాజా ఎస్తరు రాణి అయిన తర్వాతను ఎబిరేర్ స్త్రీ అనేది రాజాకు అప్పుడు కూడా తెలియకుండా ఉంది. யூத ஸ்திரீ என்று ராஜாவுக்கு தெரியவே செய்யாது. యూద స్త్రీ అనేది రాజాకు అప్పుడును తెలియలేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, ஒரு அடிமையாய் வந்த ஒரு குடும்பம், ఒక గులాములో వచ్చిన ఒక కుటుంబము, அதிலிருந்து கூட ஒருத்தியை ராஜாத்தியாய் அரசியாய் உயர்த்த முடியும் என்றால் நம் தேவனால் எல்லாம் கூடும். దాంట్లోనూ ఒక రాజాతిగా అమ్మని పెరిగించేదంటే మనలోనూ ఆ దేవుడు పెరిగి நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு கம்பெனில சாதாரண ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றீங்களா, ఒక కంపెనీలో సాధారణంగా మనం పోయి జాయిన్ చేస్తాం. நல்லா உழைக்கணும், உண்மையாய் உழைக்கணும். నిజంగా మనం పని చేయాలి బాగా.
ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை அதே கம்பெனியில ஒரு உன்னத நிலைமைக்கு உயர்த்துவார். దేవుడు అదే కంపెనీలో ఒక మంచి స్థానంలో మనల్ని పెరిగిస్తాడు. ஆமென். ఆమేన్. ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். దేవుని వల్ల ఏదిను చేయనవును. நம்ம பொறுமையா கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். మనం శాంతంగా దేవుని సేయలో మనం కాసి ఉండాలి. ஒரு அற்பமாய் தொடங்கப்பட்ட ஒரு பிசினஸா இருக்கலாம். సాధారణంగా ఆరంభించిన ఒక బిజినెస్ ఉండొచ్చును. கர்த்தர் மேல நம்பிக்கையோட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. దేవుని మీద మన విశ్వాసంతో కంటిన్యూగా ஏற்ற வேளைகள் வரும்போது உங்க பிசினஸ்ல அந்த growth, அந்த வளர்ச்சியை உங்களால் காண முடியும். తగిన సమయం వచ్చినప్పుడు ఆ గ్రోత్ ఆ దేవుడు మనల్ని పెరగబెట్టేదానికి అవును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம குரங்கு போல பாஞ்சிக்கிட்டே இருக்க கூடாது. మనం కోతిల తర అక్కడ ఇక్కడ ఎగురుకొని ఉండకూడదు. கோத்தி தர இருபாருது. ஆமென். ఆమేన్. அது என்ன பண்ணும்? అది ఏం చేస్తున్నావు? வாழைப்பழமே கையில இருந்தாலும் அடுத்த கிளைக்கு தான் சாடும். తన చేతిలో తినేనికి ఏమైనా ఉంటేనో పర్వాలేదు, అది అక్కడ ఇక్కడ దాంట్లోనే ఉన్ను. மரம் விட்டு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். మాన్లుడిసి మాన్లో ఎగురుతా ఉన్ను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதே போல நாம் இருக்க கூடாது. అదే తర మనం ஒரு ఉండకూడదు. பிசினஸ் தொடங்குறீங்களா, கர்த்தர் மேல நம்பிக்கையோட செய்யுங்க. ఒక బిజినెస్ మనం స్టార్ట్ చేస్తామంటే దేవుని మీద విశ్వాసం ఉండాలి. வேலைக்காரனை நம்பாதீங்க. పని మంచిని నమ్మకూడదు. ஆமென். ఆమేన్. மனுஷ மேல நம்பிக்கை வைக்காதீங்க. మనిషి మీద మనం విశ్వాసం పెట్టకూడదు. பிசினஸ் தரவன் மேலயே நம்பிக்கை வைக்காதீங்க. బిజినెస్ ఇస్తానంటే కూడా విశ్వాసం లేదు. நம்பிக்கை மேல இருக்கணும். దేవుని మీద ఉండాల మన విశ్వాసం. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனிதர்களை நம்பாதீங்க. మనుషుల్ని నమ్మించదండి. கர்த்தர் மேல் நாம நம்பிக்கையா இருந்தா దేవుని మీద విశ్వాసం நம்ம அற்பமான ஆரம்பங்களை கூட మన అర్పమైన ఆ ప్రాణ ఆ దీంట్లో కూడా சம்பூர்ண முடிவை கொண்டு தருவார். సంపూర్ణంగా అంతు మనకు దేవుడు ఇస్తాడు. சில பேர் இருக்கிறத பார்த்தா அப்புறம் பக்கத்துல கைய கொடுங்க, చెయ్యండి పక్కలో. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. దేవుని మీద విశ్వాసంతో ఉండండి. அற்பமான ஆரம்பங்கள் అర్పమైన ఆరంభాలు சம்பூர்ண முடிவை நோக்கி கர்த்தர் உயர்த்துவார். సంపూర్ణ అంతు దేకి మనల్ని నడిపిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம் வாசித்து முடிக்கலாம். 1 కొరింథీయులు 1వ అధికారం 27వ వాక్యము. 1 கொரிந்தியர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் ஆமென். ఆమేన్. தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். దేవుడు ఈ లోకములో పిచ్చివాళ్ళని కావాల్సి తెలిసిపెట్టిండాడు. ஆமென். ఆమేన్. இதன் கொஞ்சம் தியானிக்கும் போது దీన్ని చదివినప్పుడు நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த பைத்தியத்தை எடுத்து நீர் என்ன செய்ய ఈ போகிறீர்? పిచ్చోళ్ళని ఎత్తి మీరు ఏం చేయబోతారు? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பைத்தியத்தை எடுத்து நீர் என்ன செய்ய போகிறீர்? పిచ్చోళ్ళని ఎత్తి మీరు ఏం చేయబోతారు? ஆமென். ఆమేన్. நல்ல கவனிங்க. ஒரு அறிவாளி, ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒருத்தன் இருந்தால், బాగా బుద్ధి టాలెంట్ లో ఉండేవాడు ఒకడు ఉంటే, அவன் சாதிக்கும் போது, அவன் உயரும் போது அவன் என்ன சொல்லுவான்? వాడు పెరిగినప్పుడు వాడేం చెప్తాడు? நான் அப்படி பிளான் பண்ணேன், நான் அப்படி திட்டம் போட்டேன், அப்படி நான் அதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், அதனால் இன்னைக்கு என்ன செய்துட்டேன்? உயர்ந்துட்டேன். నేను అట్లా చేస్తే నేను ఇట్లంతా పెరుగుతిని కష్టపడుతీని అని చెప్తాడు. ஒரு பைத்தியத்தை ஆண்டவர் உயர்த்தும் போது அந்த பைத்தியம் அவன் என்ன சொல்லுவான்? ఒక పిచ్చోడిని దేవుడు పెరుగుబెడతాడంటే వాడేం చెప్తాడు? எல்லாம் அவன் செய்யல. புரிஞ்சா? வித்தியாசம் புரிஞ்சல? அப்போ நல்ல கவனிங்க. இனிதான் அந்த கருப்பொருள். ஏன் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார் என்றால், ఏంటికి దేవుడు నన్ను పెరిగిస్తాడంటే, நான் என்னுடைய சுயத்தில் என்னுடைய புத்தியில் உயர்ந்தேன் என்றால் என்னுடைய டேலண்ட் தான் வெளியே வரும். నేను నా స్వయంలో నా కష్టాలని పెరుగుతినంటే అది నా టాలెంట్ గా వచ్చును. ஆனால் தகுதியற்ற ஒருவன் கர்த்தரை நம்பும் போது அவனை கர்த்தர் உயர்த்துவது எதற்காக என்றால் அப்பொழுதுதான் அவருடைய மகிமை வெளிப்படும். ఏలంటే ఏంటికి వాడు ఉపయోగం లేనోడిని దేవుడు పెరిగిస్తే అప్పుడుదా அப்ப ஏன் பைத்தியம் తెలుసును. அப்ப ஏன் பைத்தியத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் என்றால், ఏంటికి పిచ్చివాడిని దేవుడు తెలుసుకుంటాడంటే தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்காய், వానులో తన మహిమని బయట పెట్టేదానికోసము. புரிஞ்சா? அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். దేవుడు మనల్ని ఆశీర్వదించి పెరిగించేదానికి ఆశలు పడతాడు. எதுக்கு தெரியுமா? ఏంటి కోసము?
நம்முடைய பெயருக்காய் அல்ல, మన పేరు కోసం లేదు, நம்முடைய திறமையை வெளிக்காட்ட அல்ல, మన టాలెంట్ బయట చూపించేదని కాదు, என் மூலம் ஆண்டவர் மகிமை வெளிப்படுவதை காணும்படியா దేవుని మహిమ అనేది బయట పడాలా, ஆமென், దాన్ని చూడాలా. அல்லேலூயா హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் దేవుడు நம்மில் விரும்புவது எதிர்பார்ப்பது நம்முடைய திறமை அல்ல, మనలో ఆశపడేది దేవుడు మన టాలెంట్ ని కాదు, நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை மட்டும்தான். మన హృదయంలో ఉండే ఒక విశ్వాసాన్ని ఇచ్చే. பாருங்க, ஈசாயின் பிள்ளைகள் 8 பேர், ఈసాయికి 8 బిడ్డలు. ஆமென். ఆమేన్. 7 பேரும் திறமையானவர்கள். 7 బిడ్డలను వాళ్ళు మంచి టాలెంట్ లో, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. அதுல மூத்த சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க? దాంట్లో పెద్ద వాళ్ళ అన్నలు ఏడుండారంటే சவுலுடைய சேனைக்குள் இருக்கிறாங்க, யுத்த களத்தில் நிற்கிறாங்க. సౌలు సైనికుల్లో యుద్ధ భూమిలో నిలిచింటారు. இப்ப அடுத்த ராஜா எடுக்கணும். ఇంకొక రాజా లేయాల. ஆமென். ఆమేన్. நாம இருந்தா என்ன செய்வோம்? మనముగా ఉంటే ఏం చేస్తాము? அனுபவம் உள்ள, బాగా మంచి అనుభవాలు, யுத்தத்தில் அனுபவம் உள்ள, యుద్ధాలు అనుభవం ఉండేవాడు. சவுலுடைய போர் சேவையில, அந்த போர் படையில సౌలు ఆ సైనికుల్లో திறமையான ஈசாயின் ஒரு பிள்ளையை தெரிந்தெடுப்போம். టాలెంట్ గా ఉండే ఒక ఈసాయిని బిడ్డని சாமுவேல் கூட அங்கதான் தேடினார். సాముయేలు అనే ప్రవాది కూడా అక్కడదా ఎతికాడు. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే ஆண்டவர் தெரிந்தெடுத்தது దేవుడు తెలుసుకొండేది ஒற்றை கவன் வைத்து விளையாடி கொண்டிருந்த ஒரு சின்ன வாலிபன். ఒక ఉండిని పెట్టుకొని ఆటలాడుతూ ఉండే ఒక చిన్న బిడ్డని. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, వానికి ఏమీ తెలీదు, பாட தெரியும். పాటలు పాడడం తెలుసును. ஆமென். ఆమేన్. சுரமண்டலம் வாசிக்க தெரியும். వాడు దీని ఊదేదానికి తెలుసును. யுத்தத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஒரே காரியம், యుద్ధాల్లో వానికి తెలిసిన ఒకే కార్యం, கவன் எடுத்து கல் அடிக்க தெரியும். ఆ ఉండిగోళ్ళని ఎత్తి దాన్ని కొట్టేదానికి తెలుసును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. யுத்தத்துல பழக்கப்பட்டவனை ஆண்டவர் விட்டு விட்டார். యుద్ధాల్లో అభ్యాసపడినోడిని దేవుడు విడిచేశాడు. ஆனால் கவன் அடிச்சவனை தான் ஆண்டவர் தூக்கி எங்க கொண்டு வைக்கிறார்? అవుతే ఉండిగాల్ని కొట్టినోడినిదా சிங்காசனத்தில் வைக்கிறார். సింహాసనంలో పెడతాడు. உங்களுக்கு ஏன் பொறாமை? ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, చూడండి, திறமை உள்ளவனை ஆண்டவர் தேடி சாமுவேலை அனுப்பல. టాలెంట్ గా ఉండేవాడిని కాదు సాముయేలు పంపింది. காட்டில் கவன் வைத்துக் கொண்டு துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்த அந்த வாலிபனை தான் ஆண்டவர் தேடி அனுப்பினார். అడవిలో మేకలు మేపుతా ఉన్న ఆ యువస్తునిదా దేవుడు ఎతికి என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்விலும் మన இந்த జీవితంలో நம்பிக்கை மட்டும் நமக்கு போதும். ఆ విశ్వాసం మాత్రం మనకు చాలు. நம்முடைய எந்த அற்பமான நிலைமையில் இருந்தும் ఎంత మనము తగ్గిపోయి ఉంటేను நம்மை ஆண்டவர் உன்னத நிலைமைக்கு உயர்த்துவார். దేవుడు ఉన్నతమైన సమయాల్లో மறக்க கூடாது. அது எதற்காக என்றால், అది ఏంటి కోసరం అంటే நம்மில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த. మనలో ఆతన మహిమని చూసేదానికి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்களில் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். దేవుడు మీలో తన మహిమని చూసేదానికి దేవుడు మిమ్మల్ని తెలుసుకుంటాడు. எனவே அந்த நம்பிக்கையோடு முன்னே செல்வோம். దాని నుంచే విశ్వాసంతో ముందుకు పోతాము. நிச்சயம் நம்முடைய அற்பமான ஆரம்பங்கள் నిశ్చయంగా మన అల్పమైన ఆరంభాలు சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நோக்கி கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். సంపూర్ణ ఆశీర్వాదముల అంతుదాకా கண்களை దేవుడు மூடலாம். తీసుకొని పోతాడు. கண்களை மூடலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா கண்களும் மூடி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உணர்ந்து சொல்லுங்க. நான் நிற்கும் பூமி நிலைகுலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சத்தமாய் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஓ நம்புவேன் இயேசு ஒருவரே. ஆமென். ஆண்டவரே, இந்த எஸ்தரை போல ಎಸ್ತರು ತರ தாவீதை போல ದಾವೀದು ತರ ஆண்டவரே ಸ್ವಾಮಿ அந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு போல ಎಪಿಯೋತಿನ್ ತರ ಎಬಿಯತ್ ಮೆಲೇಕಿ ತರ எங்க வாழ்க்கையில உம்மை நம்புவோம் அப்பா. మా జీవితంలో నిన్ను విశ్వాసిస్తాము, உம்மை நம்புவோம். నిన్ను విశ్వాసిస్తాము. நண்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. మీ బిడ్డల్ని ఒక్కొక్కరిని ఆశీర్వదించండి. உங்க பிள்ளைகளை మీ బిడ్డల్ని உங்க மகிமை வெளிப்படும்படியாய் మీ మహిమ వాళ్ళలోంచి రాచేదానికి அவங்க நிலைகளில் உயர்ந்த ஸ்தானங்களில் உயர்த்துங்க ஆண்டவரே. వాళ్ళు ఉండే స్థానములోంచి బాగా పెరిగించండి. எல்லா நன்மைகளாலும் அவர்களை நிரப்பும். అన్ని మంచి దాంట్లో వాళ్ళు నింపండి. படிக்கிற பிள்ளைங்க படிப்புகளில் உயரட்டும் அப்பா. చదివే బిడ్డలు చదువులో పెరగని దేవుడు. வேலை பார்க்கிற பிள்ளைகள் அந்தந்த கம்பெனிகளில் நல்ல நிலைமைகளில் உயரட்டும். పని చేసే బిడ్డలు ఆ కంపెనీల్లో ఆ బిడ్డలు పెరిగించి పెట్టాలి. பிசினஸ் பண்ணுகிற சகோதரங்கள் அந்தந்த பிசினஸ்களில் ஒரு உன்னத ஆண்டவரே ஒரு ஸ்தானங்களில் எட்டி பிடிக்கட்டும். బిజినెస్ చేసే వాళ్ళు ఉన్నతమైన స్థానముల్లో వాళ్ళు బాగా పెరగల్లా. நம்பிக்கை உம்மேல் மட்டும் இருக்கட்டும். నమ్మిక విశ్వాసం మీలో మాత్రం ஆசீர்வதியும். ఆశీర్వదించండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువిన్ నామములో ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென்.